morning students, welcome to science class. Today we are going to know about unit 3 light lesson, learning objectives, acquire knowledge about various types of mirrors. நம்ம நிறைய types of mirrors இருக்கு, அதை பற்றி இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. நோ அபவுட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் நம்ம எங்கெல்லாம் அப்ளைனா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அக்வயர் நாலேஜ் அபவுட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இப்போ ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, எதிரொலிக்கிறது, அது எப்படி எதிரொலிப்பு நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கம்பேர் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், understand the working principle of kaleidoscope and periscope, then understand refraction and dispersion of light. Let's start with introduction. Lofty mountains covered with greenish vegetation, magnificent trees reaching the clouds, beautiful streams drifting down the valleys, bluish sea water roaring towards the coast, and the radiant sky in the morning being filled with golden red color, all give delight to our eyes and peace to our mind. நம்ம முன்னாடி நான் ரீட் பண்ண இந்த விஷயம் எல்லாமே நமக்கு நேச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான். நேச்சரை நம்ம ரசிக்கும்போது நமக்கு நமக்கு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் மைண்டுக்கு வந்து பீஸாகவும் இருக்குது. ஓகே, பட் கேன் வி see them all without light? No, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. இது அதாவது இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் நம்ம லைட்டே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும், லைட் இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் தான் அது நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகி என்ன ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, என்ன திங்ஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரியும். ஸோ வந்து நமக்கு என்ன நடக்கணும்னா, ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு லைட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் இஸ் லைட்? லைட்னா என்ன? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அன்லைன் லைட்டுங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன். அதே மாதிரி இது எப்படி ட்ராவல் பண்ணுமா? ஸ்ட்ரைட் லைன், நேர்கோடாக தான் ட்ராவல் பண்ணும். அன்லைன் லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். You have studied in your lower classes how it is reflected by the polished surface such as plane mirrors. நீங்கள் லோயர் கிளாஸில் எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, பிளேன் மிரர்ஸில் சமதள ஆடிகளில் எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னு படிச்சிருப்பீங்க. திஸ் ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் டிவைசஸ் that we use in our daily life. இந்த லைட்டோட ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டினா ஒரு கேரக்டர். இப்போ லைட்டோட மெயினான கேரக்டர் எதுனா ரிஃப்ளெக்ஷன். லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய டிவைசஸ், கருவிகளில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். Okay, in this lesson you will study about types of mirrors like spherical mirrors and parabolic mirrors. இந்த லெசனில் மிரரோட டைப் ஒரு 4 இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். You will also study about the laws of refraction and the laws of refraction and some of the optical instruments such as periscope and kaleidoscope which works on these principles. அதே மாதிரி இந்த கலடாஸ்கோப், பெரிஸ்கோப்புங்கிற 2 டிவைசஸ் பார்த்தோன்னா நம்ம மிரர் வச்சு தான் நம்ம அதாவது ரிஃப்ளெக்ஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம அதை டிவைஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ், ஆடிகள். வி யூஸ் மிரர்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். ஆமாம் தானே, டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய இடங்களில் மிரர்ஸை யூஸ் பண்ணுறோம். மெயின்லி வி யூஸ் தெம் ஃபார் பியூட்டிஃபையிங் அஸ். The mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. அதாவது லைட் அது மேலே விழுகும்போது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. A typical mirror is a glass sheet coated with aluminum or silver on one of its sides to produce an image. இந்த கிளாஸ் மிரருங்கிறது ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அலுமினியம் சீட்டோ ஆர் சில்வர் வந்து நமக்கு கோட்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும்னா, இமேஜ் வந்து அங்கே ரிஃப்ளெக்ஷன் நடந்து இமேஜ் வந்து அந்த மிரரில் தெரியும். ஸோ அந்த மிரர் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கவர்டாக இருக்கணும், ஒரு கோட்டட் இருக்கணும், அலுமினியம் கோட் ஆர் சில்வர் கோட் இருக்கணும். அதை நமக்கு மிரராக யூஸ் பண்ணுறோம். மிரர்ஸ் ஹாவ் அ பிளெயின் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ அந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கலாம் ஆர் கர்வ்டுனா வளைஞ்சிருக்கலாம். கர்வ்டு மிரர்ஸ் ஹாவ் சர்ஃபேசஸ் தட் ஆர் spherical, cylindrical, parabolic and ellipsoid. இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் கோள வடிவத்தில், சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்தில், பாரபோலிக்னா பரவளையம், எலிப்சாய்ட்னா நீள்வாக்கில், இந்த மாதிரி 4 ஷேப்பில் நமக்கு கர்வ்டு மிரர்ஸில் கிடைக்கிது.
line, spherical, cylindrical, parabolic, ellipsoid. The shape of the mirror determines the type of image it forms. இந்த 4 ஷேப் இருக்கு இல்லையா, அந்த 4 ஷேப் தான் அங்கே மிரரில் என்ன டைப் ஆஃப் இமேஜ் வந்து அதில் விழுகுங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மிரர்ஸோட டைப்ஸ் தான். ஓகே, இந்த கர்வ்டு மிரர்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக், எலிப்சாய்டு. ஸ்பெரிக்கல்னா கோளகம், சிலிண்ட்ரிக்கல்னா உருளை, பேரபோலிக் பரவளையம், எலிப்சாய்டு நீள்வாக்கில். சரியா? The shape of a mirror determines the type of image it forms. Plane mirrors form the perfect image of an object. Plane mirrors தான் கரெக்டான இமேஜஸை உருவாக்கும். Whereas curved mirrors produce images that are either enlarged or diminished. இப்போ அதே curved mirrors, அதாவது இந்த 4 டைப் ஆஃப் இந்த curved mirrors இருக்கு இல்லையா, ஒன்று ஆப்ஜெக்டை விட இமேஜ் வந்து என்லார்ஜாக இருக்கணும், ஆர் டிமினிஷ்ட்னா சின்னதாக இருக்கலாம். பட் வந்து பிளேன் மிரர்ஸில் என்ன ஆப்ஜெக்டோ சேம் சைஸ் இமேஜ் உருவாகும். பட் கர்வ்ட் மிரர்ஸில் ஒன்று என்லார்ஜாக தெரியும், இல்லைனா டிமினிஷ்ட் சின்னதாக தெரியலாம், பெருசாக தெரியலாம், இல்லைனா சின்னதாக தெரியலாம். ஒன் வேர்டில் இம்பார்ட்டன்ட், பிளெயின் மிரர்ஸில் பர்ஃபெக்ட் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். கர்வ்டு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா என்லார்ஜாக இருக்கலாம் ஆர் டிமினிஷ்டாக இருக்கலாம். Method of coating a glass plate within a thin layer of reflecting metals wasn't practiced during the 16th century in Venice, Italy. They used an amalgam of tin and mercury for this purpose. அந்த இப்போ தான் சொன்னேன், நம்ம அந்த மிரர்ஸில் ஒரு சைடில் அலுமினியம் ஆர் மெட்டல் கோட்டிங் அடிக்கிறோன்னு சொன்னோம். ஸோ அந்த மெட்டல் கோட்டிங் அடிக்கிற அந்த ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா 16th சென்ச்சுரியில் இட்டலியில் தான் ஆரம்பித்தது. அது பார்த்திங்கன்னா டின் மெர்க்குரி ரெண்டும் கலந்த ஒரு அமால்கம். Nowadays a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then become mirrors. இப்போ பார்த்திங்கன்னா அலுமினியம் ஆர் சில்வர் கோட்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி டின் அண்ட் மெர்க்குரியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் வேர்டில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ்னால் வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். பிளேன் மிரர்ஸ் சமதள ஆடிகள், கர்வ்டு மிரர்ஸ். ஓகே, கர்வ்னா என்ன, வளைந்த மிரர்ஸ், வளைந்த ஆடிகள். கர்வ்டு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா 4 டைப்பாக எகெயின் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேரபோலிக் மிரர், எல்லிப்சாய்ட் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் கோளக ஆடிகள், சிலிண்ட்ரிக்கல் மிரர் உருளை ஆடிகள், பேரபோலிக் மிரர் பரவளைய ஆடிகள், எல்லிப்சாய்ட் நீள்வட்டமாக இருக்கக்கூடிய மிரர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் கோளக ஆடிகள். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா கர்வ்டு மிரரோட ஒரு ஃபார்ம் தான். இட் இஸ் இஃப் த கர்வ்ட் மிரர் இஸ் அ பார்ட் ஆஃப் எ ஸ்பியர் தென் இட் இஸ் கால்ட் எ ஸ்பெரிக்கல் மிரர். அதாவது இந்த கர்வ்டு மிரர் பார்த்திங்கன்னா ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸ்பியர்னா என்ன, கோளக வடிவத்தில் இருக்கக்கூடிய கோளகமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறனால அது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, அதாவது ஸ்பியரோட ஒரு பார்ட். ஓகே, கர்வ்டு மிரருங்கிறது ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்கனால நம்ம அதை வந்து ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்கிறோம். இட் ரிசம்பிள்ஸ் த ஷேப் ஆஃப் எ பீஸ் கட் அவுட் ஃப்ரம் எ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தால் நமக்கு என்ன ஷேப் கிடைக்குமோ அந்த ஷேப் தான் இந்த மிரர் இருக்கும். ஒன் சைட் ஆஃப் திஸ் மிரர் இஸ் சில்வர்டு அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் அட் த அதர் சைட். இதுலேயும் நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்காக ஒன் சைடில் சில்வர் கோட்டிங்கை நம்ம கோட் பண்ணிடணும். ஸோ இன்னொரு சைடில் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும். ஒரு சைடில் கண்டிப்பாக நம்ம கோட்டிங் வந்து பண்ணணும். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸாக 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ்னா குழியாடி, கான்வெக்ஸ் குவியாடி. கான்கேவ், கான்வெக்ஸ் குழியாடிகள், கான்வெக்ஸ் குவியாடிகள். A spherical mirror in which the reflection of light occurs at its concave surface, it is called concave mirror. Okay, பார்த்திங்கன்னா கான்கேவ் சர்ஃபேஸ்னால் குளிர்ந்த பகுதி. அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா குளிஞ்சிருக்கு. அந்த குளிர்ந்த பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கான்கேவ் மிரர்னு சொல்கிறோம். தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு க்ளோஸ் டு தம். அதாவது இந்த மிரர் முன்னாடி நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு மேக்னிஃபை பண்ணி காட்டும், பெருசு பண்ணி காட்டுது. ஆப்ஜெக்டோட சைஸை விட பெருசு பண்ணி காட்டணும். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கர்வ்டு மிரர்ஸ் வந்து ஒன்று என்லார்ஜ் பண்ணி காட்டும், இல்லைன்னா டிமினிஷ்னால் சின்னது பண்ணி காட்டும். ஸோ வந்து கான்கேவ் மிரர் அதாவது குழி ஆடிகள் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டை விட இமேஜோட சைஸ் வந்து என்லார்ஜ், அதாவது மேக்னிஃபை பண்ணி காட்டும். த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ கான்கேவ் மிரர் இஸ் த மேக்கப் மிரர். நம்ம மேக்கப்க்கு யூஸ் பண்ணுற மிரர் பார்த்தோன்னா
நம்மளோட ஃபேஸை விட கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டும். ஸோ கான்கேவ் மிரருக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், மேக்கப் மிரர், நம்ம மேக்கப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிரர். ஓகே, இப்போ கான்கேவ் மிரரில் ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டை விட இமேஜோட சைஸ் வந்து என்லார்ஜாக இருக்கும். ஓகே, அடுத்து கான்வெக்ஸ் குவியாடிகள். A spherical mirror in which the reflection of light occurs at its convex side. இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா குவிஞ்ச பகுதி, செகண்ட் டயக்ராம் பாருங்கள், குவிஞ்சிருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் சைடு பார்த்திங்கன்னா. இஸ் கால்டு a convex mirror. The image formed by this mirror is smaller than the object. இந்த கான்வெக்ஸ் மிரரில் ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆப்ஜெக்டோட சைஸ்னால் அதை விட சின்னதாக இமேஜோட சைஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் கான்கேவ் மிரரில் இமேஜ் வந்து மேக்னிஃபையாக இருக்கும், பெருசாக தெரியும்னு பார்த்தோம். இதில் வந்து இமேஜ் வந்து சின்னதாக தெரியும். மோஸ்ட் காமன் கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆர் ரியர் வீவிங் மிரர்ஸ் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ். சைடில் பின்னாடி வரக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்க்குறதுக்காக அந்த சைடு மிரர் இருக்கும் இல்லையா, அதுதான் ரியர் வீவிங் மிரருங்கிறது. இந்த சைடில் பின்னாடி வரக்கூடிய நம்ம வெஹிக்கிள்ஸை பார்க்குறதுக்காக சைடு மிரரை யூஸ் பண்ணுவோம். அந்த மிரர் தான் நமக்கு எதுனா ரியர் வியூ மிரருங்கிறது. இது கான்வெக்ஸ் மிரருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரபோலிக் மிரர்ஸ். எ பேரபோலிக் மிரர் parabola, அந்த பரவளையம் is one type of curved mirror. Curved mirror இதுவும் ஒரு டைப்பு. It has a concave reflecting surface and this surface directs the entire incident beam of light to converge at its focal point. In the same way, light rays generated by the source placed at the focal point will fall on the surface and they will be diverged in a direction which is parallel to the principal axis of a parabolic mirror. Hence the light rays will be reflected to travel a long distance without getting diminished. Parabolic mirrors, also known as parabolic reflectors, are used to collect or project light energy, heat energy, sound energy and radio waves. They are used in reflecting telescope, radio telescope and parabolic microphones. They are also used in solar cookers and solar water heaters. இந்த டயக்ராமில் இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறது தான் பேரபோலிக் மிரருங்கிறது. இது ஒன் டைப் ஆஃப் கான்கேவ் மிரரோட ஒன் டைப் தான். ஓகே, அதாவது குழியாடின்னு சொன்னோம் இல்லையா, அதோட ஒன் டைப் தான். இங்கே என்ன ஆகுனா, அந்த ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுனா, எல்லாத்தையும் அந்த ரேஸ் எல்லாம் விழுக வச்சு நமக்கு ஒரு இடத்துல எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அது மூலம் நம்ம இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் குக்கர்ஸாக ஒரு இடத்துல என்ன ஆகுனா அப்படியே வந்து நமக்கு குவியும் அந்த லைட் ரேஸ் எல்லாம். ஸோ நம்ம சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டராக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். நம்ம இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட சில டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். In order to understand the image formation in spherical mirrors, we need to know about some of them related to them. Center of curvature. அந்த கர்வேச்சரோட சென்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். It is a center of the sphere from which the mirror is made. It is denoted by the letter C in the ray diagram. A ray diagram represents the formation of an image by the spherical mirror. You will study about them in the higher classes. அங்கே C அதாவது இந்த அந்த ஸ்பியரோட சென்டர் தான், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த வளைவோட நடு, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா சீன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அதாவது இந்த வளைவு ஆரம் சரியா, இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சருங்கிறது. ஓகே, போல். It is the geometric center of the spherical mirror. It is denoted by the letter P. It is the geometric center of the spherical mirror. Pங்கிறது geometrical center. இங்கே இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வேச்சர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போயிட்டுருக்கு, அங்கே ஒரு டாட் முடியும் இல்லையா, அதுதான் போல்ங்கிறது. ஆடி மையம், இந்த ஆடியோட இந்த மிரரோட மையப்பகுதி அதான் போல்ங்கிறது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னால் வளைவு ஆரம். It is the distance between the center of sphere and the vertex. அதாவது சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் வெர்டெக்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதை என்னென்னு சொல்கிறோன்னா ஆர் அப்படிங்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அங்கே பார்த்தீங்கன்னா
அந்த ரே பாருங்கள், சியிலேருந்து பி வரைக்கும் ஒரு ரே போயிருக்கா, அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது. சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இட் இஸ் ஷோன் பை த லெட்டர் ஆர் இன் ரே டயக்ராம். The vertex is the point on the mirror surface where the principal axis meets the mirror. It is also called as pole. ஓகே, சிங்கிறது இந்த சென்டர், அதே மாதிரி பினா இந்த மிரரோட சென்டர் பி. சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது. ஃபோக்கஸ் principal axis, the line joining the pole of the mirror and its center of curvature is called principal axis. Principal axis is the line joining the pole of the mirror and its center of curvature is called principal axis. அதாவது அந்த டிஸ்டன்ஸை நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். அந்த லைன் சியிலேருந்து பி வரைக்கும் நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போல் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனை தான் என்னென்னு சொல்கிறோன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ், when a beam of light is incident on a spherical mirror, the reflector rays converge concave mirror or appear it diverge from convex mirror, a point of the principal axis. The point is called the focus or principal focus. இப்போ இந்த லைட் ரேஸ் எல்லாம் ஏதாவது ஒருத்தர் என்ன ஆகுனா, ஒன்று கன்வர்ஜென்ட் ஆகும் ஆர் டைவர்ஜென்ட், ஒன்று குவியும் இல்லையா, அந்த குவியக்கூடிய அந்த ரேஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும்னா குவியும். அந்த குவியக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ்ங்கிறது அதாவது சிக்கும் பிக்கும் நடுவில் எங்கே வேணாலும் நமக்கு அந்த ஃபோக்கஸ் வரும். ஓகே, ஃபோக்கஸ்க்கு இன்னொரு நேம் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபோக்கல் பாயிண்ட். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எஃப் இன் ரே டயக்ராம். ஓகேவாப்பா? இப்போ சிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிங்கிறது போல் ஆடிமையம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அந்த ரே தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்னா அந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் ஏதோ ஒரு இடத்துல, அதாவது சிக்கும் பிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஓகே, focal length, the distance between the pole and the principal focus is called focal length. focal lengthங்கிறது எஃப்க்கும் பிக்கும் நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ். எஃப்ங்கிறது என்ன? பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிங்கிறது போல். ஸோ எஃப்க்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்துங்கிறது. அதை நம்ம ஸ்மால் எஃப்பில் சொல்கிறோம். ஓகே, அதை ஸ்மால் எஃப்பில் நம்ம குறிக்கலாம். there is a relation between the focal length of a spherical mirror and its radius of curvature. The focal length is half of the radius of curvature. அதாவது அந்த focal length வந்து radius of curvature பாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதாப்பா? a focal length is half of the radius of curvature. radius of curvature என்ன? அந்த ரேல பாதி தான் என்னது? ஃபோக்கல் லென்த்துங்கிறது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது அந்த ப்ளூ கலர் கூட ரே, அந்த ரேல பாதி தான் ரேடியஸ் பாதி தான் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த்தை நம்ம எப்படி சொல்லலாம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. இம்பார்ட்டன்ட். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் ஹாஃப் தான் ஃபோக்கல் லென்த்துங்கிறது. ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், தென் ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த். ஓகே, இந்த டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கணும்ப்பா. இம்பார்ட்டன்ட்.